लक्ष्मीनाथसमारम्भां नादयामन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளம் தலைமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமையாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2619வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலிலே இன்றைக்கு 12வது நாள் பதிவேற்றம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வரிகள் 93லிருந்து 102 வரைக்கும் இருக்கக்கூடிய வரிகள். முதலிலே திருநறையூர் அரையர் அருளிய கணியனை சேவிப்போம். பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண்ணுலகில் எந்நிலைமை கண்டும் இறங்காரை யாமாகில் மண்ணு மடல் ஊர்வன் வந்து என்பதாகும். இப்போது அடுத்த வரிகளான 193லிருந்து 102 வரிகள். போர்வேந்தன் தன்னுடைய தாதை பணியால் அரசொழிந்து பொன்னகரம் பின்னே புலம்ப வளம் கொண்டு மண்ணும் வளநாடு கைவிட்டு மாதிரங்கள் மின்னுருவில் விண்தேர் திரிந்து வெளிப்பட்டு கல் நிறைந்து தீந்து களை உடைந்து கால் கழன்று கால் சுழன்று பின்னும் திரை வயிற்று பேயே திரிந்து உலவா கொல் நிலவிலும் வெங்கானத்து ஊடு கொடுங்கதிரோன் துண்ணு வெயில் வருத்த வெம்பரல் மேல் பஞ்சடியால் மன்னன் ராமன் பின் வைதேவி என்றுரைக்கும் அன்னநடைய அணங்கும் நடந்திலேனே. நான் சொல்லுகிற அறத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வீடு பேர் அடைய முடியும் என்ற கருத்துக்கு எடுத்துக்காட்டாக சில விஷயங்களை பேசுகிறார் ஆழ்வார். போர் செய்வதிலே வல்லவனாக இருக்கக்கூடிய ராமபிரான் தன்னுடைய தந்தையினுடைய உத்தரவினை ஏற்றுக்கொண்டு நாடாள மாட்டேன் என்று 14 ஆண்டு காலம் வனவாசம் செல்லுகிறேன் என்று செல்லுகிறார். தனக்கு முறைப்படியிட்ட கட்டளையா என்றால் இல்லை, தாய் மூலமாக வந்த கட்டளையாய் இருந்தாலும் கூட தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று தந்தை உரைத்தான் என்பதற்காக கானகத்திற்கு போகிறார். அந்த கானகம் போகிற போது இவர் கிளம்பிய உடனேயே அங்கு இருக்கக்கூடிய சொர்க்கபுரி என்று அழைக்கக்கூடிய அயோத்தி மக்கள் அத்துணை பேரும் ராமன் பின்னாலேயே வரத் தொடங்கிவிட்டார். ராமனையே பின்தொடர்ந்து நாங்களும் உன்னோடு கானகத்துக்கு வருவோம், நீ இல்லா அயோத்தி எங்களுக்கு தேவையில்லை என்று போர் செய்வதிலே வல்லவனான ராமன் பின்னால் எல்லோரும் வருகிற பொழுது அவர்களை தடுத்துவிட்டு தன்னுடைய மனத்தின்மையை உறுதியாக கைப்பற்றி கொண்டு காடு கிளம்பினான். செல்வ செழிப்பு மிக்க கோசல நாட்டை விட்டுவிட்டு எல்லா திக்குகளிலும் பார்த்தால் காணல் நீர் என்னும் பேய்த்தேர் மின்னல் வடிவில் வருவ வெட்டவெளியாக பாலை நிலமாக உள்ள இடங்களிலும் கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய நிலம் வெடித்து கிடக்கக்கூடிய முற்களும் அலைமடிப்பு போல் கற்கள் இருக்கக்கூடிய இடத்திலே மிருகங்கள் கொள்ளுவதையே தொழிலாக கொண்டுங்கள் கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய கானகத்திற்குள் போகிறான். சூரியனுடைய கிரணங்கள் பாய்ந்து வெப்பத்தால் எப்போதும் காலை குத்துகின்ற கற்கள் நிறைந்ததான் அந்த பகுதி. அப்படி போகிற போது பஞ்சனைய பாதம் உள்ளவளாம் சீதா பிராட்டி, அவளுடைய பாதமும் அங்கே படப்பட கால் சுட சுட அவர்கள் நடப்பதை பார்த்து எல்லோரும் வருத்தப்பட சீதாதேவி அரசன் ராமனின் பின்னால் அவளும் நடந்து செல்லவில்லையா, அதுதானே அறம் என்கிறார். போர்வேந்தன் என்பதற்கு போர் புரிவதிலே வல்லவனாகிய ராமபிரான் என்று எல்லோரும் சொல்லாலும் ரணசூரன் என்று பிரதிவாதி பயங்கர மணங்காச்சாரியார் சொல்லுகிறார். ரணமுகராமன் என்று பெரியவாச்சான் பிள்ளை பேசுகிறார். ரணம் என்கிற சொல்லுக்கு போர்க்களம் என்று பெயர் என்று பொது விளக்கம் தருகிறார் உபய வேதாந்தம் தேவராஜ சுவாமி.
கணவன் பின்னே மனைவி செல்வது மடல் ஊறுவதற்கு ஒப்பாகுமோ என்றால் ஏன் ஆகாது? ஆசையின் மிகுதியால் நாணம் தவிர்த்து நாயகன் பின்னே போவதும் நாயகனை பலாத்காரத்தால் தனக்காக ஆக்கிக் கொள்வதும் கூட மடல் ஊறுவதுதான் என்று சொல்லுகிறார்கள். அரிய பெரிய சாதனைகளை அனுஷ்டிக்கும் போது மடல் ஊறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது என்று சொல்லுகிறார். பெண்களுக்கு இன்றியமையாத குணமாகிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு ஆகியவற்றிலே நாணத்தை விட்டுவிட்டு தன்னுடைய கணவன் போகிறான், நான் அவன் பின்னால் தான் போவேன் என்று சொல்வது கூட மடல் ஊறுவதற்கு ஒப்பும் என்று ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்று சொல்லுகிறார்கள். அதை பிரிவாதி பயங்கர மணங்காச்சாரியாரும் அதை ஒப்புக்கொள்கிறார். 4-5 பெண்களின் செய்தியை வரிசையாக கூறுகிறார் ஆழ்வார். விதேக தேசத்து மன்னன் மகள் என்பதனால் வைதேகி என்ற பெயர் உண்டவனுக்கு. தெய்வப்பெண், சூரும் அணங்கும் தெய்வப்பெண் என்பதும் நிகண்டு. அரசு ஒழிந்து என்பதற்கு தலைச்சுமையை போட்டு போவாரை போல கிரீடத்தை தூக்கி போட்டுவிட்டு போனார் ராமன் என்று பெரியவாச்சான் பிள்ளை எழுதுகிறார். பெரியவாச்சான் பிள்ளையுடைய விளக்கத்தின்படி பார்த்தால் அரசு பதவி என்பதே ஒரு சுமையாக ராமன் கருதினான். தலையிலே சுமையோடு தூக்கி செல்லுகிறவர்கள் அது பாரம் தாங்கவிட்டால் தூக்கி போட்டுவிட்டு போவது போல ராமனானவன் தன்னுடைய அரச பதவியை, தன்னுடைய கிரீடத்தை தூக்கி போட்டுவிட்டு சென்றான் என்பது பெரியவாச்சான் பிள்ளையோட வாக்கியம். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காணம் அடைந்தவனே என்பது குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 16வது பாடல். இப்படியாக ராமபிரான் தன் தந்தையின் சொல் கேட்டு தந்தைக்காக கானகம் சென்றதையும் உடன் சீதாபிராட்டி சென்றதையும் சொன்ன வரிகள் இந்த வரிகள் 93 102 வரிகளுக்குள்ளாகவே. மீண்டும் அந்த வரிகளை பார்க்கலாம். போர்வேந்தன் தன்னுடைய தாதை பணியால் அரசொழிந்து பொன்னகரம் பின்னே புலம்ப வளம் கொண்டு மண்ணும் வளநாடு கைவிட்டு மாதிரங்கள் மின்னுறவில் விண்டேர் திரிந்து வெளிப்பட்டு கல் நிறைந்து தீந்து களை உடைந்து கால்கழன்று பின்னும் தீரை வயிற்று போயே திரிந்துலாவ சொல்நவலும் தெங்கானத்தூடு கொடுங்கதிரோன் துண்டு வெயில் வெறுத்தவெம் புரல் மேல் பஞ்சடியால் மன்னன் ராமன் பின் வைதேவி என்றுரைக்கும் அண்ணனடைய அணங்கு நடந்திலே. தனிப்பாடல். என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒன்துறை நீர்வேலி உலகறிய ஊர்வனதால் வண்டு அறை பூம்பெண்ணை மடல் மண்ணில் பொடிபூசி வண்டிரைக்கும் பூச்சூடி வெண்ணெய் மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநறையோர் நின்றபிரான் தேர்போகும் வீதி ஒருமறையாய் செல்வம் பொழிந்து காயன வாச்சா மனசேந்திரியவா அப்தியாப்தனாவா பிரகதேசுவாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மசிம நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்திருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்றே நாவில் வருவதற்கு அனுமதிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.